தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான அட்ராக்டிவான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சிம்பிளாக சூப்பராக கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சிம்பிள் தான், எல்லோரும் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். வீடியோ மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ரேஷியோவில் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே நம்மளோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு ஒரு பிளாக் கலர் சாலிட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நானுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ டைம் டியூரேஷனுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 30 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் கைன்மாஸ்டர் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போய்ட்டு ஒரு சாம்பிள் இமேஜ், அதாவது நீங்கள் யாரோட இமேஜை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி. ஸோ நான் ஈவன் பிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 4:5 ரேஷியோவில் இருக்குது. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனையும் அந்த பிளாக் கலர் இமேஜ் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரையும் கரெக்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீனில் கரெக்டாக அந்த ஃபோட்டோவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இமேஜோட டியூரேஷன் கரெக்டாக பிளாக் கலர் இமேஜ் இருக்கு இல்லையா, அது வரையும் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை இல்லை அப்படின்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த லேயர் இமேஜை டச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக 100 இருக்கும். இது வந்து அப்படியே கம்மி பண்ணி ஒரு 50 வந்து செட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து மைல்டாக தெரிகிற மாதிரி. ஓகேங்களா, இது போல் செட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங் வச்சு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை உங்களோட கேலரியிலேருந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ நானுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சைடில் இருக்கக்கூடிய ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபோல்டர் வைஸ் கூட நீங்கள் போய்ட்டு உங்களோட சாங்கை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த சாங்கை நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு உங்களோட சாங்கில் எந்தெந்த இடத்துலலாம் பீட் வருது, பீட் அதிகமாக வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிற சாங்கில் இது வரையும் மைல்டாக வந்துகிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் கொஞ்சம் சாங்கில் பீட் வந்து அதிகமாக வருது. ஸோ அதனால் நான் அந்த இடத்த இந்த மாதிரி அந்த ரெட் கலர் லைனை வந்து டேப் பண்ணோம் அப்படின்னா பர்பிள் கலராக மார்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து ஆட்டோ ஷேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ஷேக் எஃபெக்ட் நீங்கள் வந்து அலைட்மோஷனில் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ இதுக்காக போட்டிருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் இதில் எப்படி பண்ணுறது கைன்மாஸ்டரில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இமேஜை டச் பண்ணுங்கள், சைடில் கீ சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ லேயரில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நான் ஈவன் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவை 3 பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட ஸ்டார்டிங், இமேஜோட மிடில், அப்புறம் இமேஜோட எண்டு அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறோம். பிரித்து அதெல்லாம் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து அப்படியே எண்டுக்கு வந்துடுறேன். அந்த இமேஜோட எண்டுக்கு இந்த இடத்துல சர்க்கிள் மாதிரி போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டாட் வந்து ஆட் ஆகும். இதான் வந்து கீ ஃப்ரேம். இதே மாதிரி இமேஜோட மிடில்லையும் ஒரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 0, 15, 30 அப்படின்னு சொல்லி 3 இடத்துலையும் அந்த சர்க்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ ஆட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ டோட்டலாக 3 இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்புறம் 2 ரெண்டுத்துக்கு நடுவில் கேப் இருக்குது இல்லையா, அதில் வந்து சென்டராக பார்த்து டைம்லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அந்த சர்க்கிள் சிம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் டாட் வந்து ஆட் ஆகிடும். அதே மாதிரி 3க்கும் 4க்கும் நடுவில் கேப் இருக்குது பாருங்கள், இங்கேயுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 2, ஸோ அதாவது 1, 2 இருக்குது இல்லையா அந்த டாட், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் அகைன் 1 வந்து ஆட் பண்ணுங்கள். அடுத்தது 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் சென்டராக இன்னொரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி இப்போ 5க்கும்
6க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் ஒரு டாட் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போது 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு டாட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் டைம் லைன் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே மூவ் பண்ணி அந்த 2வது கீ ஃப்ரேமுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இமேஜை உங்களோட விரலை வச்சு லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணி வைங்க. ஒன்று வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைனா ரைட் சைடு வந்து மூவ் பண்ணி வைக்கலாம். நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ அடுத்தது அப்படியே அந்த டைம்லைனை வந்து பொறுமையாக நகர்த்திக்கிட்டே வாங்க. நகர்த்திக்கிட்டே வந்துட்டு 4வது கீ ஃப்ரேம் இருக்குது பாருங்கள். ஸோ 4வது கீ ஃப்ரேமில் இமேஜை வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணி வைங்க. ஃபுல்லாக மூவ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக தான் மூவ் பண்ணணும். அதே மாதிரி 6வது கீ ஃப்ரேமில் வந்து அகைன் லெஃப்ட்டில் வந்து மூவ் பண்ணி வைங்க. திருப்பி டைம்லைனை தள்ளிட்டு வந்து 8வது கீ ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், இதில் வந்து லெஃப்ட் சைடுலேருந்து ரைட் சைடுக்கு வந்து மூவ் பண்ணி வைங்க. இப்போது மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க்கை கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் அழகாக பொறுமையாக லெஃப்ட் டு ரைட்டும் ரைட் டு லெஃப்ட்டும் வீடியோ முடிகிற வரையும் மாறி மாறி ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இதை வந்து நம்ம அலைட் மோஷனில் பண்ணுவோம், கீ ஃப்ரேம் வச்சும் பண்ணலாம். அதே மாதிரி ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அப்புறம் ஆசிலேட், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணி பண்ணுவோம். அதை இங்கே வந்து சிம்பிளாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது லேயர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு பிளாக் கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலேருந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பீட் எங்கே இருக்குது அப்படின்ற இடத்த. ஸோ அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிளாக் கலர் இமேஜ் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஃபுல்லாக செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் ஆல்பாவில் போய்ட்டு ஒரு 42 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் அந்த பிளாக் கலர் இமேஜை கிளிக் பண்ணி ஓவரால் அனிமேஷன் போய்ட்டு ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சாங் வந்து அந்த ஸ்லோவாக போகிற இடத்துல இந்த மாதிரி இருக்கும். பீட் வர இடத்துல உங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிடும். அது பார்க்கவே செம்மையாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த சாலிட் பிளாக் கலர் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் பீட் இருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும் அந்த சாலிட் இமேஜை வச்சுட்டு மீதியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒருவேளை பீட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த சாலிட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷனில் ஃப்ளிக்கர் அப்படின்றத பல்ஸ் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா ஸ்லோவாக பீட் ஆகும். அது பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஓகே, அடுத்து இப்போது டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சாங்க்கு தகுந்த மாதிரி ஒரு வேர்ட் போட்டாலும் சரி, இல்லை அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு லைனை ஆட் பண்ணாலும் சரி. நான் ஆட் பண்ணியிருக்கிறது பிஜிஎம் அப்படின்றதுனால சோல்ஃபுல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். தென் மேலே இருக்கக்கூடிய கரெக்டாக சென்டரில் அந்த டெக்ஸ்ட்டை ஸ்க்ரீனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஆப்ஷன் போங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் போயிட்டு அதில் லத்தீன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் கைன்மாஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரயில்வே தீன் அப்படின்ற ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக இதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டை கூட ஸ்டைலான ஃபாண்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட வேர்டை கரெக்டாக ஸ்க்ரீனில் சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை அகைன் டச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி இதே டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறோம். டூப்ளிகேட் பண்ணதில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஸ்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அதோட கலர் வந்து எல்லோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா, சோல்ஃபுல் அப்படின்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ஸ்பெல்லிங் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் வேறு கலர்லையும் அடுத்தது வந்து ஒயிட்லேயும் இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்கும். தென் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கும். அதில் ஒரு சில இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜஸை உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா பிளாக் கலர் போய்ட்டு ஒயிட் கலர் அந்த ஃபெதர் மட்டும் இருக்கும். இதை என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த எஸ்ஸோட ஸ்டார்டிங் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜோட டியூரேஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து கடைசி வரையும் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இது வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வரும். ஸோ லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட் மெனு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இதே இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு மிரரிங் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திரும்பிடும். இதுக்கப்புறம் இதை அகைன் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி அந்த வேர்டோட எண்டில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் சோல்ஃபுல் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் சாங் யூஸ் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் சாங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் அப்படின்ற வேர்ட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அதில் எந்தெந்த இடத்துலலாம் இந்த இமேஜ் வச்சா நல்லா இருக்குமோ அந்தந்த இடத்துலலாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஈவன் இமேஜ் இருக்கு இல்லையா, அதாவது உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து மைல்டாக தெரியணும், டெக்ஸ்ட் வந்து பிரைட்டாக தெரியணும். அதனால் அந்த இமேஜ் ஒரு வேளை பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்பாவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க.
லேயர் ஆப்ஷன் போய்ட்டு நான் உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தென் அந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி பிரிங் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, சென்ட் பேக்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக இது வந்து பின்னாடி போகும். கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே இந்த பார்ட்டிக்கல் வீடியோஸ் வர்ற மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களோட லோகோவை ஆட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து அந்த வீடியோவை உங்களோட கேலரியில் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன சிம்பிள் மெத்தட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.